பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவார்த்தை 13. ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகிச் செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து, ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து, உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலை பொழுதிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பி கேட்பவற்றை செய்து உங்களுடைய திட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதை அவர் ஆய்ந்து அறிந்து பார்த்து நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக உங்களுக்காகவும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்காகவும் நான் மன்றாடுகின்றேன். யார் யாருக்காக ஜெபிக்க இந்த நேரத்திலே நீங்கள் நற்கருணை நாதருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறீர்களோ அவர் உங்களுடைய குரலை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு நாம் அவருடைய பாதையிலே நடக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் வழியாகத்தான் ஆண்டவராகிய தந்தையை நாம் சந்திக்க முடியும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த 12 கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கக்கூடிய வேளையிலே நாம் ஆண்டவரை சார்ந்தவர்களாக மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமை பேற்றை நமக்கு தந்து விடுகின்றார். அப்படி என்றால் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு எதை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உன் சொந்த வழிகளில் சென்று கொண்டு இருக்கிறாயா, கவனமாக இரு என்று அவர் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் ஆண்டவரை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக தன்னுடைய சொந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வீழ்ந்து போய் விடுகிறார்கள். அவர்கள் எளிதில் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள். அவர்களை சாத்தான் தன்மையப்படுத்திக் கொள்கின்றான். சாத்தான் அவர்களை